காவேரி கிட்ட யமுனா பேசின பேச்சுக்கு காவேரி வந்து யமுனாவுக்கு தக்க பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து விஜய பார்த்த உடனே பயங்கரமா அழுகுறாங்க. கண்ணை தொடச்சிட்டு, விஜய் இதுக்கு மேல நான் வந்து அழுகிறதா இல்லை, நான் இப்பவே போயிட்டு அந்த வெண்ணிலா மாமாவையோ இல்ல பசுபதியோ தேடி கண்டுபிடிச்சு நான் கையோட கூட்டிட்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏங்க நீங்க வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாம நான் பார்த்துப்பேன். விஜய் வந்து அழுதுகிட்டே சரி காவேரி அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட, விஜய் நீங்க அழாதீங்க விஜய், நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல காவேரி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்படி ஜெயிலுக்கு வருவேன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, அதனாலதான் இப்ப நான் ஜெயில இருக்கிறத நினைச்சாவே எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல போலீஸ் போயிட்டு காவேரி கிட்ட, இங்க பாருமா நேரமாயிடுச்சு, கொஞ்சம் வெளியில வா, நீ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தனா அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்னை தான் வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிவின்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின், நான் வந்து யமுனாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், இதுக்கு எல்லாமே காரணம் அந்த யமுனா தான், வேற யாருமே கிடையாது. இதை கேட்டதும் நிவின் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, சே நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி, அவளுக்கு பதில நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். காவேரி, ஏற்கனவே எங்களால தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு, திருப்பியும் இந்த யமுனா பண்ணும்போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி, விஜய் வெளியில வர வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். நிவின், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், அது கண்டிப்பா நீங்க கேட்டு நடந்துக்கணும். இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிவின் வந்து மனசுக்குள்ளேயே, காவேரி பாரு இப்ப கூட யமுனாவை எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது, யமுனாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த யமுனா மட்டும் ஏன் தான் இப்படி பண்றாலோ தெரியல. சரி காவேரி, நீ சொன்ன மாதிரியே நான் யமுனா கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கவும் மாட்டேன், அதே மாதிரி சண்டையும் போட மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிவினும் குமரனும் பேசிட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு, அண்ணா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு என்னமோ பசுபதி வந்து கொடைக்கானலே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா இங்க ஃபுல்லா நம்ம தேடி பார்த்துட்டோம், இங்க ஆளவே காணோம்ல, அதுதான் நிவின் நானும் யோசிக்கிறேன், இந்த வெண்ணிலா மாமாவாது கண்டிப்பா கிடைப்பாருன்னு பார்த்தா அவரும் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு, இப்ப என்ன பண்றதுனே தெரியாம 2 பேருமே நின்று திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி வான நம்ம கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடைக்கு போறாங்க. அங்க வெண்ணிலா மாமா வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிவின் வந்து குமரன் கிட்ட, அண்ணா அங்க பாருங்க வெண்ணிலா மாமா மாதிரி தெரியுது. ஆமா நிவின், இங்கதான் இருக்கிறாரு போல, இப்ப உடனே வா அவரை பார்த்து பேசிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போலாம், அப்படின்னாதான் விஜய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட போறாங்க. காவேரி வந்து தாத்தாக்கு போன் பண்ணிட்டு, தாத்தா நீங்க வக்கீல் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரி வந்து வக்கீல் கிட்ட பேசுறாங்க. சார் நீங்க எப்படியாவது விஜய மட்டும் வெளியில எடுத்துருங்க சார், எனக்கு அது போதும், நான் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். வக்கீல் இருந்துகிட்டு, இங்க பாருங்க மேடம், எதுவா இருந்தாலும் இனி கோர்ட்ல தான் நம்ம பேச முடியும், ஏன்னா விஜய் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல நம்ம போலீஸ் கிட்ட பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த டைம்ல நிவின் வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஏ காவேரி ஒரு முக்கியமான விஷயம், இங்க பாரு வெண்ணிலா மாமா நம்ம கிட்டதான் இருக்கிறாரு, இவரை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. காவேரி வந்து அப்பாடா இப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு, வெண்ணிலா மாமா கிடைச்சிட்டாரா, நம்மளுக்கு அது போதும், அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாருல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, சரி நிவின் நீங்க கூட்டிட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் இங்க வச்சு பேசலாம். எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் போலீஸ் இருந்துகிட்டு, இதுக்கு மேல இங்க பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்ல, இதுக்கு மேல நீங்க வந்து கோர்ட்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட போயிட்டு, நிவின் வெண்ணிலா மாமாவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லாருமே கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் பக்கம் இருக்க வக்கீல் வந்துட்டு, சார் பசுபதி வந்து எந்த தப்புமே பண்ணல, அதே மாதிரி வெண்ணிலா அவங்க மாமாவும் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்காக 2 பேருமே வந்து தலைமறைவா இருக்கணும், விஜய் வந்துட்டு ஏன் தலைமறைவா இருந்தாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணதுக்காக இல்ல சார், அவங்க போலீஸ் தேடுறதுனாலதான் விஜய் வந்து தலைமறைவா இருந்தாரு. ஜட்ஜு வந்து வக்கீல பார்த்து, இதுவும் ஒரு நல்ல
கேள்விதான். அவங்க தப்பே பண்ணல அப்படின்னா எதுக்காக வந்து தலைமறைவா இருக்கணும்? அவங்க மேலயும் தப்பு இருக்கிறதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா, பசுபதியும் தேடி கண்டுபிடிச்சு 2 பக்கமும் நிக்க வச்சு யார் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அதனால விஜய்க்கு வந்து இப்பவே நாங்க ஜாமீன் கொடுக்குறோம். இதை கேட்டதும் விஜய்க்கும் காவேரிக்கு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா இப்பயாவது ஜாமீன்ல வெளியில வந்தாரே நம்மளுக்கு அது போதும், இதுக்கு மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஆதாரத்தை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை, அன்னைக்கே விஜய் சொன்னாரு நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலாவை அன்னைக்கே நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இப்ப பாரு தேவையில்லாம பிரச்சனை தான். வெண்ணிலா மாமா வந்து மனசுக்குள்ளேயே இந்த பசுபதி கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான், நம்மளால உண்மையும் இப்ப சொல்ல முடியாது, கண்டிப்பா காவேரியும் விஜயும் நம்மளை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே, அப்போ உண்மை சொல்ற சூழ்நிலை வந்துருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் போயிட்டு நிவின் கிட்டயும் குமரன் கிட்டயும் இங்க பாருங்க நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோங்க, இந்த வெண்ணிலா மாமா விட்டீங்க அப்படின்னா திருப்பியும் பிடிக்க முடியாது, அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வெண்ணிலா மாமாவை பத்திரமா பாத்துக்கணும். சாரதா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏ காவேரி எங்க இருக்க, கொஞ்சம் வெளியில வா, இங்க பாரு அப்பள பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கங்கா வந்து மனசுக்குள்ளேயே அச்சச்சோ காவேரி வேற இங்க இல்லையே, இப்போ நம்ம அம்மா கிட்ட வேற என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க இருந்து போயிட்டு யமுனா கிட்ட இங்க பாரு யமுனா, அம்மா கிட்ட ஏதாவது உண்மை சொன்னேன் அவ்வளவுதான், உன்னை உயிரோடயே விட மாட்டேன். கங்கா போயிட்டு சாரதா கிட்ட அம்மா இப்பதான் காவேரி கடைக்கு போனா அப்பெல்லாம் யாரோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லயே போயிட்டு பேசிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாமா. ஏ யமுனா நீ எப்படி வந்த, ஏன் ஏதாவது வீட்டுல பிரச்சனையா, நீ எப்பயுமே இவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுக்கு வர மாட்ட, இப்ப அடிக்கடி வர அப்படின்னா ஏதோ ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் கிளாஸ் வரைக்கும் வந்தேன், சரி உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன், ஏன் நிவின் தம்பி எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா இருந்துகிட்டு அம்மா அவரு இப்பதான் வெளியில எங்கேயோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கொண்டு வந்து விட்டுட்டு வெளியில போயிருக்கிறாருமா. அந்த டைம்ல யமுனா வந்து மனசுக்குள்ளேயே ஓ இப்படி எல்லாம் வேலை போய்கிட்டு இருக்குதா, காவேரி அக்கா விஜய பார்த்து பேசுறதுக்கு எல்லாமே இந்த கங்கா அக்காவும் குமரன் மாமாவும் வந்து சப்போர்ட் பண்றாங்களா, இத்தனை நாளா நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே. சாரதா இருந்துகிட்டு ஏ கங்கா அந்த டிவி ஆன் பண்ணு நியூஸ பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கங்கா இருந்துகிட்டு அச்சச்சோ அம்மா வேற இப்ப நியூஸ் பாக்குறேன்னு சொல்றாங்களா, விஜய் வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். கங்கா வந்து டிவி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் நியூஸா போறது எல்லாமே சாரதா பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரதா இருந்துகிட்டு என்னடி கங்கா இந்த நியூஸ்ல வந்து விஜயை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா இருந்துகிட்டு ஆமாமா யாரடி வந்து உண்மை சொல்லியிருப்பாங்க, விஜய் வந்து தலைமறைவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா இருந்துகிட்டு அதுதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது யமுனா வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா கங்காக்கா எப்படியோ என் பேர் சொல்லலையே அது வரைக்கும் போதும். சாரதா இருந்துகிட்டு ஏன் கங்கா ஒருவேளை காவேரி அங்கதான் கிளம்பி போயிருப்பாளோ அப்படின்னு சொன்னதும் கங்காக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி, அம்மா நான் தான் சொல்றேன்ல அவ அப்பளம் கேட்டிருக்காங்க அதனால கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய ஜாமீன்ல வெளியில எடுக்க போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.